அன்புள்ள ஆண்டவரே, இன்று உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கிறிஸ்துவுக்குள் உடன் விசுவாச பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு நம் தேவன் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவருக்குள் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் பவுலார் எழுதின நிருபங்களில் ஒன்றாகிய கொலேசியர் எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் ஒரு மகத்துவமான சத்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்பதற்கு இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் கடந்து செல்லுவோம். அது என்னவென்றால், அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் அவர் காணக்கூடாத தேவனுடைய சாயலாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் காணக்கூடாத தேவனுடைய சாயலாய் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும். அப்படி என்றால் நாம் அவரை காண முடியாது. அவருடைய சாயலை ஒத்து குமாரன் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் அவர் சொல்லுகிறார், பிலிப்பு இடத்தில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்குள் எந்த அளவு தேவனுடைய மகிமையை நாம் தற்காத்து கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடியால் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் தேவனுடைய சாயலாய் இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இங்கு எபிரேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றின தேவன் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றின தேவன் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். குமாரன் இன்றைக்கு எப்படிப்பட்ட மகிமைக்கு உரியவர் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை எப்படி ஈர்க்கிறது என்று யோசித்து பார்ப்போம். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வருஷத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு
அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். தேவனை குறித்ததான, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான மகிமையை தேவன், பிதாவாகிய தேவன் எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் இந்த வாக்குகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சற்று யோசித்து பார்த்தால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய தேவன் மீது இருக்கும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி தேவ சமூகத்தில் நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையின் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது. தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கின தேவன் நமக்காகவும் தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் சர்வத்தை உண்டாக்கின தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 16-17வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கலாம். இதை குறித்து யோவான் பக்தன் சொல்லும்போது, யோவான் 8வது அதிகாரம் 59வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் எப்படி இருக்கும். யோவான் 8வது அதிகாரம் அங்கு 59வது வசனம், அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். 58வது வசனம் சொல்லுகிறது, இயேசு ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே ஆண்டவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று யோவான் 8:58 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய, ஆதியில் இருந்தவர், இப்பொழுது இருக்கிறவர், வரப்போகிறவர். அப்படி என்றால் 3 காலநிலைகளிலும் ஆண்டவர் இருந்திருக்கிறார் என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வாக்கியம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த தர்க்கங்கள் அநேகருக்கு ஒரு மாறுபாடான கருத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சாரார் இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் தேவதூதர் என்று சொல்லுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் யார் என்ன சொன்னாலும் சரி, வேதம் சொல்லுகிற வார்த்தை தான் நம்மை விளங்க செய்யும். அன்பு பிள்ளைகளே, குமாரனை
உடையாதவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. குமாரனே இல்லை என்று இன்றைக்கு சொல்லுகிற அனுபவம் மக்கள் மத்தியிலே காணப்படும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நானே அவரென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களோடு பேசுகிறவர் நானே என்றுதான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் உங்களால் போக முடியாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சத்திய வார்த்தை நம்மை ஆண்டவர் மீது எவ்வளவு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது என்பதை இன்றைக்கு அநேகர் உணராமல் தாங்கள் தங்களுடைய கருத்துக்களை சத்தியமாக மாற்றி சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் உண்மை என்ன என்றால், யாரெல்லாம் குமாரனை உடையவர்களோ அவர்கள் தேவனை உடையவர்கள். யாரெல்லாம் குமாரன் இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் தேவன் இல்லாதவர்கள், அவர்களுக்குள் ஜீவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுபவத்தை எப்படி தேவ சமூகத்தில் நாட்டுவது என்பதை யோசித்து அவருக்குள் நாம் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கக்கூடிய அளவிற்கு தேவ சமூகத்தில் நாம் ஒரு பொறுப்போடு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்து குமாரனுக்குள் ஜீவிக்கிற ஒரு அனுபவமுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலப்படுத்தும்படியாய், அவருக்குள் நாம் நிலைத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் அனைவரோடும் தேவ கிருபை இருப்பதாக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.